நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களை பாதுகாப்பதற்கான 2 சட்டமூலங்கள் விரைவில் நிறைவேற்றப்படவுள்ளன. அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் இலங்கை வரவுள்ளார். சர்வதேச தாதியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அரச வெசக் வைபவத்திற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்கும் யோசனைக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் அங்கீகாரம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பெண்களின் உரிமையினை பாதுகாப்பதற்கான 2 சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் இந்த சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படவிருக்கின்றன. பெண்களும் பெண் பிள்ளைகளும் முகம் கொடுக்கும் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் வன்முறைகளுக்கு எதிரான பூகோள கை சமிக்ஞை முறைமையினை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றினார். டிபி எடியூகேஷன் நிறுவனத்தின் தலைவர் தம்மிக்க பெரேராவின் தலைமையில் இந்த முறைமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் என்பனவற்றினை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண் பிரதிநிதித்துவத்தினை 25% அதிகரிப்பது இலக்காகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பெண்களின் உரிமையினை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி கூறினார். பொருளாதார நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் குடும்பங்களை பாதுகாப்பதற்காக பெண்கள் முகம் கொடுத்த சவால்களை தாம் நன்கு அறிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். டிபி மன்றத்தின் ஊடாக 600 பாடசாலைகளுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். கல்வியும் ஒழுக்கமும் கொண்ட மாணவர் சமூகம் ஒன்றினை உருவாக்குவது அவசியம் என்று நிகழ்வில் உரையாற்றிய டிபி எடியூகேஷன் நிறுவனத்தின் தலைவர் தம்மிக்க பெரேரா வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சமிக்ஞைகளின் மூலம் அறியப்படுத்துவதன் ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு பெற முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவின் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை வரவுள்ளார். இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கும் அவர் விஜயம் செய்யவுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி இலங்கை அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் ஒத்துழைப்பு, சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி அவர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவிற்கான விஜயத்தினை முடித்துக் கொண்டு டொனால்ட் லூ இலங்கை வரவுள்ளார். இதனை அடுத்து அவர் பங்களாதேஷ் செல்லவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குறைபாடுகள், மோசடிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கோப் குழுவில் அம்பலமாகியிருக்கின்றன. இந்த மோசடிகள் பற்றி விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோப் குழு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளது. இந்த அறிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்படவிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன தலைமையில் இடம்பெற்ற கோப் குழு கூட்டத்தின் போது இது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்படாமல் விளையாட்டு மைதானமும் நூலகமும் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக கோப் குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான புத்தக கொள்வனவின் போதும் பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றமை கோப் குழுவின் விசாரணையின் மூலம் தெரியவந்திருக்கிறது. நாட்டில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட 5 மருத்துவ பீடங்கள் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இதில் 4 மருத்துவ பீடங்களின் செயற்பாடுகள் வினைத்திறனாக இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க களுத்துறை வைத்தியசாலையில் போதுமான வசதிகள் இல்லை என்று இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு பதிலாக நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையினை பயன்படுத்துமாறு யோசனை முன்வைக்கப்பட்டாலும் நிதி நெருக்கடி காரணமாக அதனை முன்னெடுக்க முடியவில்லை என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதுபற்றி ஜனாதிபதியின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் உட்பட உரிய அமைச்சுக்களின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி 2 வாரங்களுக்குள் தீர்வினை எட்டுமாறு
கோப் குழு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. சர்வதேச தாதியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றினை ஆரம்பிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தாதியர் சேவையின் மற்றொரு மைல்கல்லாக கருதப்படுவதாக அகில இலங்கை தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் சங்கிக்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தாதியர் சேவை மேலும் வலுவடையும் என்றும் உயர்ந்தபட்ச அறிவு, அனுபவம் என்பவற்றுடன் கூடிய தாதியர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச வெசக் நிகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இம்முறை அரச வெசக் வைபவம் மாத்தளையில் இடம்பெறவிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள். அரச வெசக் வாரம் இம்மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பிற்காக வட்டி வீதம் பற்றி தெளிவான பகுப்பாய்வு ஒன்றினை தயாரிக்குமாறு ஜனாதிபதி தமக்கு அறிவுறுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புகளுக்கான வட்டி தொகையினை வழங்க வருடாந்தம் 80 பில்லியன் ரூபாய் அவசியமாகும். இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட நிதிக்கான நிலுவைத் தொகையையும் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுராதபுரம் பலாகல பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் விவசாயிகளும் பிரதேசவாசிகளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் உள்ள பயிர் நிலங்களை குரங்குகள் அழித்து வருவதாகவும் இதனால் அறுவடைகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கவனத்திற்கு இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான யோசனையை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக 143 நாடுகள் வாக்களித்திருக்கின்றன. அதற்கு எதிராக 9 நாடுகள் வாக்களித்திருப்பதோடு 25 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அர்ஜென்டினா, ஹங்கேரி, பலாவு, பப்புவா நியூகினி, நாவுரு, இஸ்ரேல் உட்பட 9 நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட 194வது நாடாக பலஸ்தீனை பிரகடனம் செய்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பலஸ்தீன மக்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குவதற்கான தீர்வு திட்டம் என்கின்ற பெயரில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாகும். இஸ்ரேல் அரசாங்கம் இந்த யோசனையினை வன்மையாக கண்டித்திருக்கிறது. பயங்கரவாத நாடொன்றினை உருவாக்குவதனை முற்றாக எதிர்ப்பதாக பொதுச்சபை கூட்டத்தில் இஸ்ரேல் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேல் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அமெரிக்கா கண்டித்துள்ளது. அமெரிக்க ஆயுதங்களை பலஸ்தீன மக்களுக்கு எதிராக பயன்படுத்தியதன் மூலம் இஸ்ரேல் மனிதாபிமான சட்டத்தினை மீறி இருக்கலாம் என்று அமெரிக்க ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கத்தின் ராஜாங்க திணைக்களம் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை அமெரிக்க பாராளுமன்றமாகிய காங்கிரசின் பிரதிநிதிகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
சட்டத்துறை மாணவி ஒருவரின் விசாவினை ஐக்கிய ராஜ்யம் உத்தியோகபூர்வமான முறையில் ரத்து செய்திருக்கிறது. மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் கற்கும் 19 வயதான தனா அப்துல் கமர் என்கின்ற மாணவியின் விசா உத்தியோகபூர்வமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று பிரித்தானியாவின் உள்துறை அலுவலகம் அறிவித்திருக்கிறது. மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் உரையாற்றினார் என்பது இவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். பலஸ்தீனினை பூர்வீகமாக கொண்ட இந்த மாணவிக்கு விசா வழங்குவது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று பிரித்தானியாவின் உள்துறை அலுவலகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு மாநகர சபைய எல்லைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் காணப்படும் காலனித்துவ காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களினை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு இந்த வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகிறது. காலனித்துவ காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களின் தொன்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இவற்றினை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணியின் உத்தியோகபூர்வ ஆடையினை மூஸ் கிளாத்திங் நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. இதனை அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜாலையில் அமைந்துள்ள நிறுவனத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் வரலாற்று, சுற்றுலாத்துறை, பாரம்பரிய மரபுரிமைகள் என்பவற்றினை எடுத்துரைக்கும் வகையில் இந்த ஆடை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக மூஸ் கிளாத்திங் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஹாசிம் அமர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் ஷம்மி சில்வா, T20 அணியின் தலைவர் வனிந்து ஹசரங்க உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். வர்த்தக செய்தி. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை கண்காட்சி கொழும்பில் நேற்று ஆரம்பமானது. இலங்கையில் மிகப்பெரிய துறைசார் கண்காட்சியாக இது கருதப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதில் நேற்று கலந்து கொண்டார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த கண்காட்சி 3 நாட்களுக்கு இடம்பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹோட்டல் ஏசியா 2024 கண்காட்சி வெற்றிகரமான முறையில் முடிவடைந்திருக்கிறது. மாலிதீவில் கடந்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை இந்த கண்காட்சி நடைபெற்றது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையுடன் இணைந்து இலங்கை மாலிதீவு வர்த்தக பேரவை இலங்கையினைச் சேர்ந்த துறைசார் பிரதிநிதிகளை இந்த கண்காட்சியில் பங்கேற்க செய்திருந்தமை சிறப்பம்சமாகும். இந்த கண்காட்சியில் 3000க்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடி மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் சபரகமுவ, தென்கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, குருநாகல், முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம். இதன்போது வலுவான காற்றும் வீசக்கூடும். இடிமின்னலின் போது திறந்த இடங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வயல், தேயிலை தோட்டம், விளையாட்டு மைதானம், திறந்த நீர் தடாகங்கள் என்பவற்றினை இடிமின்னலின் போது பயன்படுத்துவது ஆபத்தானதாகும். சைக்கிள், டிராக்டர், படகு போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது.
அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களை பாதுகாப்பதற்கான 2 சட்டமூலங்கள் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளன. அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் இலங்கை வரவுள்ளார். அரச வெசக் வைபவத்திற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கும் யோசனைக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் அங்கீகாரம். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும். கெக்குலோ சிறந்த ஆயுர்வேத மருந்து, அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனம் தேசிய சேவை. நேரம் 6:15. நீங்கள் தொடர்ந்து எமது சேவையில் ஒலிக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். அறிவிப்புகளை தொடர்ந்து 6:30 வரை பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:30 ஆலய தரிசனம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணி வரையும் பக்தி பாடல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு சேவையோடு இந்த நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொள்ளப்படும். 8 மணிக்கு இதே வரிசையில் நேர்கள் முஸ்லீம் நிகழ்ச்சிகளை செவிமடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 இலங்கை வானொலி வர்த்தக சேவை நிகழ்ச்சிகளை நேர்கள் செவிமடுக்கலாம். 10:30 நினைவூட்டுகிறோம். 11 மணிக்கு விடுமுறை விருப்பம். 12 மணிக்கு ஆனந்த கானங்கள். 12:45 பிரதான செய்திகள் இடம்பெறும். 1 மணிக்கு இசைச்சாரல் இடம்பெறும். 1:30 இளைய கானம். 2 மணிக்கு ஒலிமஞ்சரி. 2:30 விடுமுறை விருப்பம். 3 மணிக்கு காலத்தால் அழியாதவை. 3:30 தேன் கிண்ணம் இடம்பெறும். 4 மணிக்கு இன்னிசை சுவடுகள் இடம்பெறும். 4:30 அரச கர்ம மொழிகள் விசேட நிகழ்ச்சி இடம்பெறும். 5 மணிக்கு சிறுவர் மலர். 6 மணிக்கு கூடிய பிரதான செய்திகள், மாலை நேர பிரதான செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் தேசிய சேவை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து கடலின் குரல் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் இடம்பெறும். மாலை 6:30 கோளறு பதிகம். 7 மணிக்கு தமிழ் பௌத்த நிகழ்ச்சி இடம்பெறும். 7:30 வயலும் வளமும் இடம்பெறும். 7:45 மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு இதே அலைவரிசையில் முஸ்லீம் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். தொடர்ந்து 9 மணிக்கு தேசிய சேவை நிகழ்ச்சிகளில் 9 மணிக்கு பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் இடம்பெறும். 9:30 TWR விசேட கிறிஸ்தவ நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 10 மணிக்கு நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை